தமிழகத்தில் 7வது முறை திமுக ஆட்சி அமைய வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 7வது முறை திமுக ஆட்சி அமைய வேண்டும் என திமுக செயற்குழுவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைகிறார். வணக்கம் பாரி கார்த்திக், மேலும் விவரம். வணக்கம். திமுகவினுடைய செயற்குழு கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. அறிவாலயத்தில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்த கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் செயற்குழு உறுப்பினர்கள் 330 பேர் மட்டுமல்லாது சிறப்பு அழைப்பாளர்களாக திமுக இருக்கக்கூடிய அணிகளின் செயலாளர்கள், அதே போல மாவட்ட இருக்கக்கூடிய பல்வேறு நிர்வாகிகள் அடிப்படையில் கிட்டத்தட்ட 1100 பேர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக 2026 தேர்தலுக்கு முன்னதாக திமுக சார்பில் பல்வேறு முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டு அதற்கான முன்னோட்டமாக இந்த செயற்குழு கூட்டம் நடைபெறுகிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது சிறப்பு அழைப்பாளர் என அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் அவர்கள் வருகின்ற 2026 தேர்தலில் 7வது முறையாக திமுக மீண்டும் வெற்றி பெறுவோம் என்றும் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். அதே போல வருகின்ற தேர்தலில் திமுக கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக கழகப்பணி அனைவரும் சிறப்பாக ஆற்றுங்கள் என்றும் தொண்டர்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். மேலும் இந்த செயற்குழு கூட்டமானது கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்ற நிலையில் தற்போது இந்த செயற்குழு கூட்டம் முடிவுற்றிருக்கிறது. இந்த கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் அவர்கள் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மிகாமல் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்றும், இந்த 7வது முறையாக திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். அதே போல கழக தொண்டர்களும் கட்சிக்காரர்களும் மிக சிறப்பாக வேலை பார்க்க வேண்டும் என்றும், அனைத்து நிர்வாகிகளும் தொண்டர்களை ஒருங்கிணைத்து சென்று இந்த வெற்றியை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அவர்களிடம் பேசியிருக்கிறார். மேலும் தற்போது இந்த செயற்குழு கூட்டம் தற்போது முடிவடைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக திமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் வருகின்ற ஜனவரி மாதம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான முன்னோட்டம் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக இந்த கூட்டமானது துவங்கியிருக்கிறது. ஏற்கனவே திமுக சார்பில் தேர்தலுக்காக முன்னோட்டமாக 234 தொகுதிகளிலும் கழக பார்வையாளர்கள் கூட்டம் நடத்தி முடித்த திமுக தற்போது இந்த செயற்குழு கூட்டத்தையும் நடத்தியிருக்கிறது. இந்த செயற்குழு கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் வழக்கமாக செயற்குழு கூட்டத்தில் 330 பேர் செயற்குழு கூட்ட உறுப்பினர்கள் மட்டும் பங்கேற்கும் நிலையில் சிறப்பு அழைப்பாளர்கள் என்ற அடிப்படையில் 1100 பேர் திமுக இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கு கூடிய முக்கிய நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்று தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் 15 செயற்குழு உறுப்பினர் தங்களுடைய கருத்துக்களை ஜனநாயக முறைப்படி தெரிவித்திருக்கிறார்கள். இறுதியாக பேசிய திமுக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற தேர்தலில் 200 தொகுதிகள் மிகாமல் நாம் வெற்றி பெறுவோம் என்றும், 7வது முறையாக திமுக கடுமையாக வெற்றி பெறுவதற்கு அனைவரும் கடுமையாக உழையும் என்றும் அவர்களும் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.